கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று நவம்பர் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளையெல்லாம் அவமாக்கும்படிக்கு தேவன் எதை தெரிந்து கொண்டாராம்? இழிவானவைகள், அற்பமாய் எண்ணப்பட்டவைகள், இல்லாதவைகள், இப்படிப்பட்டவைகளையே தேவன் தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, ஏன் எப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அடுத்த வசனம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நம்ம வேதத்துல பார்க்கின்றோம், கர்த்தர் தெரிந்து கொண்ட நபர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய ஒரு பலம் உள்ளவர்களாக, பராக்கிரமம் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, ஒரு பெரிய இடத்துல இருந்து அப்படிலாம் ஆண்டவர் தெரிந்திருக்கவே மாட்டாரு. நல்லா யோசித்து பாருங்களேன். சாமுவேலை பாருங்க, ஒரு சின்ன பையனா அவனுடைய தாயும் தகப்பனும் அவங்க பொருத்தனையின்படியாக அன்னாள் ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சிறு பையன் ஏலி என்கிற ஆசாரியன் தான் வளர்த்தாரு. அவர் தன்னுடைய பிள்ளைகளை சரியா வளர்க்க முடியல. ஆனா ஏலி வளர்த்த சாமுவேலோ கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக அழகாய் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் தீர்க்கதரிசிதான் என்று சொல்லப்படும்படிக்கு சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். இப்போ பாருங்களேன், சாமுவேல் ஒரு ஆலயத்தில் இருந்து ஒரு சிறு பையனா இருந்து வளர்ந்த ஒரு நபர் தான். கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். மோசேயை பாருங்க, அவர் ஒன்றும் பலம் உள்ளவர் கிடையாது. அவர் திக்குவாயி மந்த நாவு உடையவர் என்று நம்ம பார்க்கின்றோம். அவரைத்தான் தம் ஜனத்தை நடத்துவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். நல்ல வாக்கு வன்மை உள்ள, நல்ல பேசக்கூடிய, நல்ல போல்டா பேசக்கூடிய ஒரு நபரை கர்த்தர் தெரிந்து கொள்ளல. இது போதும், ஏன்னா இவர்கள் மூலமாக என்னுடைய வல்லமையைத்தானே நான் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் எண்ணுகின்றார் இல்லையா? இந்த பாத்திரம் எனக்கு போதும், இந்த பாத்திரம் தன்னை எனக்கு தாழ்த்தி நின்றால் போதும், இவர்கள் மூலமாக நான் பெரிய கிரியைகளை, பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் எண்ணுகின்றார். மீன் பிடிக்கின்ற இல்லையா பேதுருவையும் இல்லையா அவனோடு இருந்த அந்திரேயா இவர்களைத்தான் கர்த்தர் 12 அப்போஸ்தலர்கள்ல அவர்களை தான் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். அதே போல பார்க்கிறோம், தாவீது வீட்டிலேயே கடைசி பையன். சாமுவேல் அபிஷேகம் பண்ண வரும் பொழுது யாரை ராஜாவாக தெரிந்து கொள்கிறார் என்று அவர் ஈசாயினுடைய முதல் மகன்ல இருந்து அப்படியே பார்க்கிறார். இவனாக இருக்கலாம், இவனாக இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொருவரையாக பார்க்கின்றார். நல்ல வாட்ட சாட்டமாக, திடகாத்திரமாக, யுத்தத்திற்கு போய் வரத்தக்கதாக இருக்கின்ற நபர்களை எல்லாம் கர்த்தர் நான் இவனை புறக்கணித்தேன், நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறார். பாருங்களேன், கடைசியா பார்த்தா சிறு பையனாக ஆடு மேய்த்தி கொண்டிருந்த வாலிப பையனை தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்கின்றார். கர்த்தர் உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு மாம்சமான ஒருவரும் கர்த்தருக்கு முன்பதாக பெருமை பாராட்டக்கூடாது என்று கர்த்தர் எண்ணுகின்றார். எனவே இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகின்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட இழிவானவைகள், அற்பமானவைகள், இல்லாதவைகள், இவைகளை தான் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தன்னுடைய காரியமாக அனுப்புவதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்வதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, நீங்கள் உங்களை இழிவானவர்களா மற்றவங்க நடத்துகிறாங்களா, அற்பமானவர்களா மற்றவர்களால் எண்ணப்படுறீங்களா? கலங்காதீங்க, கர்த்தர் உங்களைத்தான் தெரிந்து கொள்கின்றார். அவருடைய தெரிந்து கொள்ளுதலே வித்தியாசமானது. பிரியமானவர்களை, யாக்கோபை தெரிந்து கொண்டார், ஏசாவையோ வெறுத்தேன் என்று சொல்லுகின்றார். அப்போ கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு ஞானம் உள்ளது, எவ்வளவு ஞானம் அடங்கி இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் அப்படித்தான் கர்த்தர் தெரிந்து கொள்கின்றார். ஆனால் நம்ம ஒரு நாளும் இதில் நாம் மேன்மை பாராட்டி விடக்கூடாது. மாம்சமான எவனும் அவருக்கு முன்பதாக நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் உயர்த்த வேண்டும். வசனம் சொல்லுகிறார், அதற்கு அடுத்து நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள்,
எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்போ ஆண்டவர் அது தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை எல்லாவற்றும் நிரப்பி இருக்கின்றார். அவரே நமக்கு ஞானமாக இருக்கின்றார், மீட்புமாக இருக்கின்றார், நமக்கு பரிசுத்தத்தையும் நீதியையும் அவரே நமக்கு கொடுக்கின்றார். எனவே நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஞானம் என்று சொல்லி எந்த செயலையும் நம்ம செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. நம்ம மேன்மை பாராட்டுவதெல்லாம் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு கர்த்தாவே, நீர் அற்பமானவைகளை, எளியவர்களை, இல்லாதவைகளை, நீ இழிவானவைகளை தெரிந்து கொள்கிறீர் என்று பார்த்தோம். இதோ இது என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தில், எந்த பகுதியில் இவர்கள் ஆண்டவரை மற்றவர்களால் கீழே தள்ளப்பட்டு அற்பமா எண்ணப்படுகின்றார்களோ கர்த்தாவே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து நீரே அவர்களுக்கு மீட்பும் ஞானமும் பரிசுத்தமும் நீதியுமாய் இருக்கின்றீர். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்று உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.